Daily. Taste the Daily. அண்மை செய்தி. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வரும் 3ஆம் தேதி முதல் டோக்கன் ஆனது விநியோகிக்கப்பட இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டோக்கனில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தேதி, நேரம் குறிப்பிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அந்த டோக்கன்கள் 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொங்கல் தொகுப்பிற்காக அந்த பல்வேறு விஷயங்கள், அதாவது அரிசி, அதே போல சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவையெல்லாம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான அந்த டோக்கன்கள் தற்போது ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசினுடைய அந்த அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பொங்கல் தொகுப்பாக டோக்கன் 3ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அனைவரும் ஒரே நேரத்தில் சென்றால் கூட்ட நெரிசல் ஏற்படும். இதற்கு முன்பு உயிரிழப்பு, அதே போல சிக்கல் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அது போன்ற எந்த விபரீதமான செயல்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு 100 பேராக ஒவ்வொரு வீதிக்கும் தனித்தனியாக டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். இந்த வீதியில் இருப்பவர்கள் காலையில் வர வேண்டும், அந்த வீதியில் இருப்பவர்கள் மாலையில் வர வேண்டும் என 100 டோக்கன்களாக பிரித்து கொடுக்கப்படும். இந்த எண்களை கொண்டவர்கள் இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அறிவுறுத்தி விடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த இலவச பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்வதற்கான டோக்கன் 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.25 கோடி பேருக்கு, அதாவது 2 கோடியே 20 லட்சம் பேருக்கு அந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு தேவையான டோக்கன்கள் அச்சடிக்கும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த டோக்கன்களை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளுக்கு சென்றால் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதே போல ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்புக்கு 250 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒரு சிறப்பு நிதியாக ஒதுக்கி இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய புடவை, வேட்டி போன்றவையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது ரேஷன் கடைகள் மூலமாக ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த டோக்கன்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் கடைகளுக்கு சென்று இந்த தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், அனைவருக்கும் தரமான பொருட்களை கொடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், அனைவரும் டோக்கன்களை பெற்று அதன் பிறகு சென்று வாங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கமாக பொங்கல் நேரத்தில் தரக்கூடிய அந்த 1000 ரூபாயை கொடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சியினரும் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில தமிழக அரசு சார்பில் மத்திய அரசு நிதி வழங்காத காரணத்தால் கொடுக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.